ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெஸ்ஸியா சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் கைஸ். ஸோ என்னென்னா ஜெஸ்ஸிக்கு ஹெவி ஃபீவர், நேற்று நைட்லேருந்து சரியான ஃபீவர், கண்ட்ரோல் பண்ணலை. பேராசிட்டமல் போட்டோம், அப்போ கூட சரியாகலை. ஸோ அதனால் மார்னிங் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு வந்தோம். இன்ஜெக்ஷன் வேண்டாம் ரொம்ப பயந்தா ஒரு வழியாக இன்ஜெக்ஷனும் போட்டோம். இன்ஜெக்ஷன் போட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம். அங்கே உடனே குழந்தைக்கு சடனாக இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ டயர்ட் ஆன உடனே அங்கே இருக்க சிஸ்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் வேண்டாம், கூட்டிகிட்டு போகாதீங்க, இருந்து ஏதாவது இன்டேக் கொடுத்துட்டு அப்புறமா கூட்டிகிட்டு போங்க அப்படின்றதுனால அவங்க டேடி உடனே நாங்கள் வெளியில் அனுப்பி ஒரு ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே குடிக்க வச்சுட்டு கிளம்பிட்டோம் கைஸ். இப்போ எங்கே கிளம்புறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க டைலர் ஷாப் தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வீடியோவில் போட்டிருப்போம், சவுகார்பேட்டில் ட்ரெஸ் பர்ச்சேசிங் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே வந்து அவங்களுக்கு இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 23rd 24 எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஸோ அவளுக்கு வந்து அந்த கையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றதுனால டைலர் ஷாப்புக்கு வந்து அப்பயும் ஜெஸ்ஸியால் சுத்தமாக முடியலங்க, நிற்கவே அவளால் முடியல. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு செலவெடுத்துறோம். நெக்ஸ்ட் எங்கன்னா சரி இன்றைக்கி அவங்களுக்கு நியூவாக வந்து 6th ஸ்டாண்டர்ட், இவன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் போகிறாங்க அப்படின்றதுனால நியூ ஸ்கூலில் அட்மிஷன் போட்டிருந்தோம். ஸோ அங்கே வந்து கால் பண்ணியிருந்தாங்க, யூனிஃபார்ம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஜெஸ்ஸி வந்து இல்லை மம்மி எங்களால் சுத்தமாக முடியல, நம்ம வீட்டுக்கே போயிடலாம், நீங்களும் டேடியும் போயிட்டு யூனிஃபார்ம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னால். ஸோ அப்போயே நாங்கள் வந்து இவங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துமே ஜெஸ்ஸியால் சுத்த முடியல கைஸ். ஸோ என்னென்னா அவளுக்கு எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுன்னு உடனே இந்த வீடியோவை யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் எடுக்கலாங்க, இந்த குட்டி தியா தான் எடுத்தாங்க அவங்க வீடியோவை. ஸோ டேடி வந்து அவங்க ஜெஸ்ஸிக்கு வந்து சுத்தமாக முடியலன்றதுனால அவங்க டேடி வந்து காலெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவளுக்கு என்ன தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுத்து நல்லா பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நேற்று வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருந்த குழந்தை இன்றைக்கி சுத்தமாக முடியலன்னும் போது நமக்கு வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்யறதுக்கும் தோணலைங்க. ஏன்னா இவங்க நல்லா விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு டக்குன்னு சடனாக இந்த மாதிரி ஃபீவர் வரும்போது நம்மளால முடியல. இன்றைக்கி அவங்க டேடியுமே லீவ் போட்டாங்க. ஏன்னா ஜெஸ்ஸிக்கு ரொம்ப ஃபீவராக இருந்ததுனால. ஓகே.